ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேடிகே டிப்ஸ். ஸோ இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ பதிவு தாங்க. அதாவது விவிடிஎன்பிஎஸ்சி அகாடமி. ஸோ அவங்களுடைய புக்கை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன், ஓகேங்களா. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் பார்த்திங்கன்னா விவிடிஎன்பிஎஸ்சி அகாடமி புக்குனால் நான் கடந்த குரூப் 4 எக்ஸாமில் ஒரு 3 மார்க் மிஸ் பண்ணிட்டேன், வேலையை இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். ஸோ அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த புக்கில் மிஸ்டேக்ஸ் இருக்குது. ஸோ அதை நான் அப்படியே படிச்சுட்டு போயிட்டு எக்ஸாமில் அந்த கொஷின் ஆன்சர் தப்பாக பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அவங்க அந்த புக்கு ஓல்டு எடிஷன், ஓகேங்களா. 2019 to 20 அந்த புக் எடிஷன். நானும் பார்த்திங்கன்னா அந்த புக்கு தான் வச்சுருக்கேன், ஓகேங்களா. ஸோ என் புக்கு பார்த்திங்கன்னா ஓல்டு எடிஷன் புக்கு தான். இப்போ பார்த்திங்கன்னா நியூ எடிஷன் புக் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லா மிஸ்டேக்ஸும் கரெக்ஷன் பண்ணி அவங்க புக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு எடிஷன் அப்பையும் அவங்க ஒவ்வொரு தடவையும் என்ன பண்ணுவாங்க, புக்கை அகைன்ஸ் செக் பண்ணிவிட்டு, ஸோ ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பர்சனலாகவும் அவங்கள்ட்ட சொல்லியிருப்பாங்க, இந்த புக்கில் இந்த மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மிஸ்டேக்கெலாம் சரி பண்ணிவிட்டு தான் அவங்க ஒவ்வொரு எடிஷன் புக்கு கொடுக்கும்போதும் ரிலீஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ நியூ எடிஷன் புக்கில் பார்த்திங்கன்னா அந்த மிஸ்டேக் எல்லாமே அவங்க சரி பண்ணிட்டாங்க. ஆனால் நான் ஓல்டு எடிஷன் புக்கு தான் வச்சு படிச்சுட்ருக்கேன். ஸோ நான் எப்படி படிப்பேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கு படிப்பேன், ஓகேங்களா. ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு ஸோ ரிவிஷனுக்கு தான் இந்த புக்கை யூஸ் பண்ணுவேன். ஸோ அவங்க விவிடிஎன்பிஎஸ்சி அகாடமிலையுமே அவங்க அதை மென்ஷன் பண்ணுவாங்க. எப்போதும் ஒரு வீடியோ கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கை படிங்க, படிச்சுட்டு ரிவிஷன் பர்பஸ்க்கு இந்த புக்கை யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவங்க டேரெக்டாக எந்த அகாடமிலையுமே சரி, நீங்கள் ஸ்கூல் புக்கே படிக்க வேண்டாம், நாங்கள் கொடுக்கக்கூடிய புக்கை மட்டும் படிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே ரிவ்யூ கொடுக்க மாட்டாங்க, ஓகேங்களா. ஸோ முதல்ல ஸ்கூல் புக்குக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் எந்த அகாடமி புக்காக இருந்தாலும் படிச்சுக்கோங்க. எந்த அகாடமி புக்காக இருந்தாலும் அது உங்களுக்கு ரிவிஷன் தான், ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஸ்கூல் புக்கை படித்தா மட்டும்தான் நீங்கள் எந்த புக்கை படித்தாலும் அதில் உங்களால் கரெக்ஷன் கண்டுபிடிக்க முடியும், ஓகேங்களா. ஸோ நீங்கள் டேரெக்டாக இந்த புக்கை படிச்சுட்டு போயிட்டு நீங்கள் எக்ஸாமில் எழுதுனீங்கன்னா, ஸோ எந்த புக்காக இருந்தாலும் அதில் மிஸ்டேக் இருக்க தான் செய்யும், ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் இந்த புக் அகாடமி தான் அப்படின்னு இல்லை, ஸோ எந்த புக்கு வச்சுக்கோங்க, அதில் கண்டிப்பாக ஒரு மிஸ்டேக் இருக்க தான் செய்யும். யாருமே மிஸ்டேக் இல்லாமல் எந்த ஒரு புக்குமே கொடுக்க முடியாது, ஓகேங்களா. ஸோ அது போக போக தான் ஒவ்வொரு எடிஷன் அப்பயும் அவங்க புக்கை மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஸோ இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு எல்லார் மாதிரியுமே நானும் கடந்து போயிருக்கலாம். பட் எனக்கு பர்சனலாக இந்த விவிடிஎன்பிஎஸ்சி புக்கு ரொம்பவுமே பிடிக்கும். ஏன்னா இந்த ரிவிஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால எனக்கு அந்த புக்கு ரொம்பவே பிடிக்கும், ஓகேங்களா. ஸோ நிறைய பேர் புக்கு வாங்கியிருப்பீங்க, அதே டைம் பார்த்திங்கன்னா இப்போ ஆர்டரும் வேறு பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கும். ஸோ இந்த புக்கில் மிஸ்டேக் இருக்கே, வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கும், ஓகேங்களா. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் புக்கை தாராளமாக வாங்கிக்கலாம். ஸோ அதில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லை. இப்போ கொடுக்கக்கூடிய அந்த நியூ எடிஷன் புக்கில் மிஸ்டேக் எல்லாமே அவங்க சரி பண்ணிட்டாங்க. ரொம்பலாம் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கெல்லாம் எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லைங்க. ஸோ இந்த புக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஒர்த்தாகவே இருக்குது. நான் வச்சு யூஸ் பண்ணி படித்ததை வச்சு தான் சொல்லியிருக்கேன், ஓகேங்களா. ஸோ நான் படிக்கும் போதுமே மிஸ்டேக் பார்த்துருக்கேன். பட் நான் அதை பெருசுப்படுத்தினது கிடையாது. ஸோ எந்த ஒரு புக்காக இருந்தாலும் இப்போ நம்ம ஸ்கூல் புக்கே எடுத்துக்கிட்டாலும் அதுலேயுமே மிஸ்டேக் இருக்க தான் செய்யும். அதனால் நம்ம கவர்மெண்ட் மேலே தப்பு சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அதனால் மிஸ்டேக் இருக்க தான் செய்யும். அதை நம்ம சரி பண்ணிவிட்டு படிக்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ நான் எல்லார் போலையும் அந்த வீடியோஸை பார்த்து கடந்து போயிருக்கலாம். பட் பார்த்திங்கன்னா அதில் 2 பேரோட இமேஜ் ஸ்பாயில் ஆகுது, ஓகேங்களா. ஸோ ஒன்று பார்த்திங்கன்னா விவிடிஎன்பிஎஸ்சி அகாடமி. ஸோ அவங்களுடைய அந்த புக்கும் பாதிக்கப்படுது. ஏன்னா அதில் அவங்க எந்த அளவுக்கு ஒரு உழைப்பை போட்டு அவங்க எந்த அளவுக்கு அந்த புக்கை ரெடி பண்ணியிருப்பாங்கன்னு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிறிஸ்டப் அகாடமியில் கிருஷ்ணன் சாரே அந்த புக்கை வாங்கிக்கங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பார்த்து அதுக்கப்புறமா கூட புக்கு நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க. ஸோ அவங்களாம் என்ன நினச்சிருப்பீங்கன்னா, ஸோ கிருஷ்ணன் சாரே சொன்னாங்களே, நம்ம அதை பார்த்து தானே இந்த புக்கு வாங்கணும், இப்போ என்ன இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லியும் நிறைய பேர் நினச்சிருப்பீங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா அவங்க 2 பேருடைய இமேஜுமே ஸ்பாயில் ஆகுது. ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா பர்சனலாகவே
2 அகாடமியுமே ரொம்ப பிடிக்கும், படிக்கிறதுக்கும் சரி அவங்களுடைய மெட்டீரியல்ஸும் சரி. ஸோ அதனால தான் வந்து நான் பர்சனலாக இந்த வீடியோ கொடுக்குறேன். ஸோ எந்த ஒரு ப்ரொமோஷன் வீடியோவும் கிடையாது இது. ஸோ எனக்கு அந்த வீடியோ வந்து தப்பாக பட்டதுனால தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணி போடுறேன். ஓகேங்களா? ஸோ புக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும், நல்ல தரமாக இருக்குது. நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இப்போ கொடுக்கக்கூடிய நியூ எடிஷன் புக்கில் பார்த்திங்கன்னா எல்லா மிஸ்டேக்குமே அவங்க சரி பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்து தாராளமாக புக்கை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. எப்போதும் ஸ்கூல் புக் வந்து ஃபஸ்ட்டு படிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு புக்காக இருந்தாலும் ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த கொஷினில் ஏதாவது மிஸ்டேக் தெரியுது, தப்பாக இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா டேரெக்டாக அவங்க அகாடமிக்கே நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி சொன்னால் அவங்க வந்து ஒன்றும் பெருசாலாம் எடுத்துக்க போகிறதில்ல. ஓகே சார், மிஸ்டேக் இருக்கா, நான் மாற்றிடுறேன், அதை மட்டும்தான் செய்வாங்களேன்னு தவிர மிஸ்டேக் இப்படி தான் மிஸ்டேக் இருக்கும், நான் மாற்ற முடியாது, படித்தா படிங்க அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஸோ அதில் மிஸ்டேக் இருந்தால் அவங்க சரி பண்ணி தான் நெக்ஸ்ட் எடிஷனில் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து புக்கு வந்து தரமாக இருக்காது, அது வந்து ஒர்த்து இல்லை போல் அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம். ஏன்னா நிறைய பேர் வந்து புக் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருப்பீங்க. ஸோ புக்கு வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா தாராளமாக வாங்கிக்கோங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. நான் நல்லா இருக்க பட்சத்தில் தான் நான் வந்து சொல்லுவேன், இல்லைன்னா கூட. ஸோ நான் வந்து யூஸ் பண்ணக்கூடிய புக்காக இருந்தாலும் சரி, அது வந்து எனக்கு பெட்டராக இருக்குது, அது வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தான் நான் வந்து அந்த புக்கை பற்றி உங்களுக்கு ரிவ்யூ கொடுப்பேன். மற்றபடி நான் வந்து யூஸ் பண்ணாத எந்த ஒரு புக்குமே உங்களுக்கு நான் ரிவ்யூ கொடுக்க மாட்டேன். ஓகேங்களா? ஸோ அது வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் கொடுக்குறது. ஸோ அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம், வாங்குறதும் வாங்காததும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எதுவும் பிளான் பண்ணியிருந்தீங்க, அந்த புக்கை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. அதில் மிஸ்டேக்லாம் இல்லை. ஸோ நியூ எடிஷனில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லை. அப்படியே உங்களுக்கு மிஸ்டேக் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்க வீடியோஸ் பார்த்தாலே போதுங்க. ஏன்னா அதுலேயும் டீட்டெயிலாக அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ வீடியோஸை பார்த்துட்டு நீங்கள் இந்த புக்கை படிச்சிங்கன்னா இன்னும் நல்லாவே புரியும், சீக்கிரமும் மெமரி ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். அந்த புக்கு வந்து பர்சனலாகவே எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால தான் வந்து நான் அந்த புக்கை பற்றி அப்படி அந்த வீடியோ கொடுத்ததுனால தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணி கொடுத்துருக்கேன். இது யார் மனதையும் வந்து புண்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்கல. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.